Tamil Bible Study. ஹல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் முதல் அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் முடிஞ்சிருச்சு. ஆகாப் மரணம் அடைந்தான். ஒரு பொல்லாத ஒரு ராஜா, நோட்டோரியஸ் கிங் ஆஃப் இஸ்ரேல். அவனுடைய நாட்களுக்கு பின்பு அகசியா ராஜாவானான். அவன் எப்படி தன்னுடைய தகப்பனுடைய வழியில நடந்தான் அப்படின்றத கூட போன புத்தகம் முடியுது. இப்போ இது ராஜாக்களின் புஸ்தகம் 2வது புஸ்தகம் முதல் அதிகாரம். ஆகாப் மரணம் அடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். இது பாத்தீங்கன்னா, இந்த மோவாபியர்கள் இஸ்ரவேலர்களுடைய டாமினேஷனுக்கு கீழே தான் காணப்பட்டாங்க. எந்த நாட்கள்ல இருந்துன்னா, தாவீதினுடைய நாட்கள். தாவீது நாட்களை நீங்க பார்ப்பீங்க. கடைசியா அம்மோனியர்கள் மோவாபியர்கள் எல்லாம் முறியடித்து அவர்கள் எல்லாம் கப்பம் கொட்ட செய்தான் என்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா, அவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு கீழே தான் காணப்பட்டார்கள். ஆனால் இப்போ ஆகாபுடைய மரணத்துக்கு பின்பு அவர்கள் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, அகசியா அப்படின்னா ஆகாபுடைய மகன், மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூனிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். இந்த பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? பாகால் செபூபி, பாகால் செபூபிடத்தில் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதிய ஏற்பாட்டுல எப்படி இருக்கும் அந்த பேரு? பெயர் செபுவினால் அப்படின்றதான இது வரும்ல. அதாவது பிசாசுக்கு வழங்கப்படுகிறதான ஒரு பெயர் பெயர் செபூல். இயேசு கிறிஸ்துவ கூட குற்றம் சாட்டுவாங்க, பெயர் செபுவினால். அதாவது பிசாசுடைய தலைவனாலே இவன் பிசாசுகளை துரத்துகிறான் அப்படின்றதான ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க. அப்ப அதே தான் இந்த பாகால் சேபூல் அப்படின்றது. அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது காட் ஆஃப் ஃப்ளைஸ், ஈ இருக்குல்ல, அந்த ஈக்களுடைய என்ன அர்த்தத்தில் அப்படின்னு சொன்னா, ஈக்கள் அல்லது அந்த பெஸ்ட் காணப்படுதுல்ல, அதன் மூலமாக வியாதிகள் பரவும்ல, அதுல இருந்து குணப்படுத்துகிறதான தெய்வமாக அவர்கள் என்ன பண்ணாங்க, அதை பார்த்தார்கள். ஆனால் அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்புறம் த லார்ட் ஆஃப் ஃப்ளைஸ் அப்படின்ற பேர்ல காணப்பட்டுச்சு. அது பிசாசுக்கு வழங்கப்படுகிறதான பெயர் அப்படின்ட்டு நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நம்ம அறிந்து கொள்கிறோம். அதான் பாகால் செபு, அதாவது கானானியர்களுடைய தெய்வம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூபிடத்தில் அப்படின்னு சொன்னா, எக்ரோன்றது கானானியருடைய ஒரு ஃபேமஸான 5 நகரங்கள். யோசுவா புஸ்தகத்தில் போய் பார்த்தீங்கன்னா 5 பட்டணங்கள் காணப்படும். இன்னைக்கு கூட அந்த பட்டணத்தினுடைய பேர், அதே பேர் காசா ஒரு பட்டணம், அஸ்தூத் அப்படின்னு ஒரு பட்டணம். இந்த மாதிரி ஒரு 5 பட்டணங்கள். அதுல எக்ரோனும் ஒரு பட்டணம். சரி, ஓகே. அதெல்லாம் இஸ்ரவேலர்கள் பிடித்தார்கள். இஸ்ரவேலர் கீழே வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ இஸ்ரவேலர்கிட்ட இல்லை. அது எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூலிடத்துல போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். யாரு? இஸ்ரவேலுடைய ராஜா. கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூபிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். கர்த்தருடைய தூதன் பேசுறார் அப்படின்னாலே நமக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒரு செய்தியை அனுப்பியிருப்பாரு, அவர் வந்திருப்பாரு. இல்லை அப்படின்னு சொன்னா யாராவது தூதன் அனுப்பியிருப்பாரு. இந்த இடத்துல கர்த்தரை தான் குறிக்குதுன்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல பணி இது கொள்ளுதல் அப்படிலாம் இல்லை. பட் இருந்தாலும் ஸ்டில் அப்படிதான் நினைக்கிறேன் நான். பார்க்கலாம். இது நிமித்தம் நீ ஏரியில கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதே அவர்களுடைய சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். அந்த ஆட்கள் அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது, அதாவது ராஜாவினிடத்துல அவங்க திரும்பி வந்துடுறாங்க, போய் விசாரிக்காம. நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் அவர்களிடத்தில் கேட்டான். அதற்கு அவர்கள், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவினிடத்திற்கு திரும்பி போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூபிடத்தில் விசாரிக்க போகிறாய்? இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று
கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனோடே சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று விசாரித்தான். ரகசியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவன் எங்க இருந்து விழுந்தான்றது, கிராதியிலிருந்து விழுந்தான்னா என்ன அர்த்தம்? ஜன்னலா இருக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னா அதாவது கைப்பிடி சுவரா இருக்கலாம், மேல் தட்டுல இருந்து விழுந்திருக்கிறான். முதல் மாடியா ரெண்டாவது மாடியா அப்படிலாம் நமக்கு தெரியல. சரி, எனிஹவ் கிராதி அப்படின்னு சொன்னா விண்டோன்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? அப்பர். அதான் அப்பர் ரூம்ல இருந்து எப்படி ஃபிளாட் டைல்ஸா? லேட்டைஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ லேட்டைஸ் அப்படின்னு சொன்னா எப்படி? மரத்தளத்துல இருந்தா எப்படி நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ சில வீடுகளில் வந்து கிரில் வந்து வச்சிருக்கோம். அந்த ஏன் விழாம இருக்கிறதுக்காக கிரில் இருக்கும். அது வந்து மரத்துல இருக்கிறது, அதுல சாஞ்சி பார்க்கலாம். அல்லது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப முதல் மாடியில் இருக்கிறோம், இந்த ரெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கைப்பிடிக்கிறதுக்காக வச்சிருக்கிறதான இது அதுவா இருக்கும். ஆனா மரத்துல இருக்கிறதானது அது எப்படி விழுந்தான்னு தெரியல, உடஞ்சி விழுந்துச்சா எப்படின்னு தெரியல. கிராதி அப்படின்னு சொன்னா அதுதான் அவர் சொன்ன மாதிரி லாட்டிஸ். எப்படி? சம்திங் லைக் தட். அதான் கிரில் மாதிரி வந்து இருக்கிறதான ஒரு இது இல்லையா? ஓகே. 7வது வசனம். அப்போது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை சொன்னது யார் அப்படின்னு கேட்கிறாரு. 8வது வசனம். அதற்கு அவர்கள், அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி, இப்ப எலியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் அவர் வந்து உடுத்துறதான ஒரு, எல்லாரும் அப்படி உடுத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இந்த மாதிரியான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அவனை குறித்து நம்ம இதுல கூட பார்க்குறோம்ல. யோவான் வந்து அப்படி இருந்தான் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ அவன் அதை சூஸ் பண்ணிட்டான். இன்னைக்கு வந்து சில பாஸ்டர்ஸ் முழு அங்கி போடுறாங்க, சிலர் போடாமல் இருக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி அவங்க சூஸ் பண்ணிக்கிறதா இருக்கும். காவி விட தரிக்கிறாங்க, காவி விட தரிக்காமல் இருப்பாங்க சாமியாருங்கள்ல. அது போல இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, வனாந்திரத்தில் இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறதான ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கும், குளிருக்கு எல்லாத்துக்கும் தாங்கிறதா இருக்கும். வார்க்கச்சை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி அவனிடத்தில் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பினான்லாம் தெரியாது. ஆனா வந்து ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில், அதாவது எலியாவிடத்தில் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான். அப்போது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. அதாவது இது நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தினுடைய அந்த நிலைமை, அவர்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் ஆக்சுவலா. ஸோ ராஜாவினுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன், அவன் வந்து இதை எப்படி புரிந்துட்டு இருக்கிறான்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பார்க்குறோம். என்ன அப்படின்னா, இஸ்ரவேலுக்குள்ள ஒரு ஃபேமஸான ஒரு தீர்க்கதரிசி காணப்பட்ட போதும் கூட அவன் என்ன பண்றான், அந்நிய தேவர்களிடத்துல அந்த காரியத்தை விசாரிக்கிறதுக்கு வந்து அனுப்புறான். அப்படின்னு சொல்லும் போதே அவங்க கண்டிஷனை நீங்க பார்த்துக்கோங்க. இது வந்து அடுத்தது இந்த 50 பேர் வந்து தலைவன் பிளஸ் 50 பேர் அக்கினினாலே பட்சிக்கிறது, கர்த்தர் சொல்லி பட்சித்தா இந்த வார்த்தையை சொன்னானா, இல்லை அவனே வந்து இது சொன்னானா, ஒரு காரியத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு, நான் தேவனுடைய மனுஷன்றதுக்கு அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக பண்ணானா, எப்படி நினைக்கிறீங்கன்றத அந்த சம்பவத்தின் முடிவில் நீங்க சொல்லுங்க. 11வது வசனம். மறுபடியும் அவனிடத்திற்கு, இந்த விஷயம் ஒன்னே ராஜாவுக்கு போயிருக்கோம், மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார் என்றான். 2 தலைவர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அவன் ராஜா வர சொல்றாருன்னு சொன்னான், இவன் வந்து ராஜா சீக்கிரமா வர சொல்றான்ட்டு இன்னும் கொஞ்சம் வந்து ஃபோர்ஸ் பண்றான், அல்லது வேகமா சொல்றான், அல்லது இன்னும் கொஞ்சம் ரூடா வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டளையை வந்து சொல்றான். 12. எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. திரும்பவும் 3ஆவது தரம் அப்படின்னு சொன்னா விஷயம் ராஜாவுக்கு திரும்ப போயிருக்கு. ராஜா உடனே என்ன பண்றாரு,
மூன்றாம் தரம் ஒரு தலைவனையும் அவனது 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த மூன்றாம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக. இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது. இப்பொழுதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக என்றான். அப்போது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோடே கூட இறங்கிப்போ. அப்ப எலியாவை அவர் பேசவே விடல. இமீடியட்டா என்ன பண்றாரு, கர்த்தருடைய தூதன் பேசுறாரு, நீ இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே என்றார். அப்படியே அவன் எழுந்து அவனோட கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கி போய் அவனை பார்த்து, இஸ்ரவேலின் தேவன் இல்லை என்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபுவிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய். அதனால் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். முன்னாடி அந்த அவனுடைய ஆட்கள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சான். இப்ப நேரா ராஜாவிட்ட என்ன பண்றான், இந்த இன்ஃபர்மேஷனை சொல்றான். சரி, இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது கர்த்தருடைய தூதன் சொல்லி இந்த காரியத்தை செஞ்சிருப்பானா, இல்லை இவனே எலியா செஞ்சிருப்பானா, எப்படின்னு நினைக்கிறீங்க? நமக்கு ரொம்ப கிளியரா இல்லை இது, இல்ல பைபிள்ல. எலியாவே இந்த காரியத்தை செஞ்சிருப்பானா? ஏன்னா ஒரு ஊழியக்காரன் ஏதாவது காரியத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா சும்மா இருந்த எலியாவை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதன் சந்தித்து, நீ போ, இந்த மாதிரி எக்ரோனுடைய தேவனிடத்துல, அதாவது பாகால் சபு இடத்துல விசாரிக்க இந்த சமாரியாவின் ராஜா அனுப்பியிருக்கான். இங்க தேவன் இல்லை அப்படின்னு சொல்லியா இந்த காரியத்தை செய்யறான். அதனால நீ போய் வழியில மீட் பண்ணி இந்த செய்தியை சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இப்ப எலியா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தேவனால் பயன்படுத்தப்படுகிறார். அப்ப இந்த காரியம் தேவனால் நியமிக்கப்பட்ட காரியமா எப்படி நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் இது தேவனால் நியமிக்கப்பட்ட காரியமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நார்மலா இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்க யோசுவா புஸ்தகத்துல இந்த அன்றைக்கு சூரியன் அஸ்தமிப்பதுக்குள்ளாக அந்த யுத்தத்தை முடிக்கணும், அல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கட்டளையை யோசுவா கொடுப்பார். இந்த சூரியன் தரித்து நிற்கணும், சூரியனும் சந்திரனும் தரித்து நிற்கணும் அப்படின்ட்டு அந்த கட்டளையை கொடுப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் நீங்க பார்ப்பீங்க, அது கர்த்தரிடத்துல கேட்டு அந்த கட்டளையை கொடுத்தார் என்பதாய் நீங்கள் வாசிப்பீங்க. அந்த இடத்துலயா அதுக்கு பின்னாடி வர்றது தான் வாசிப்பீங்க. இப்போ நமக்கு பார்க்கும்போது இது ஒரு கமாண்ட் யோசுவா இப்படி கொடுக்குற மாதிரி ஒரு கமாண்ட், இயற்கைக்கு அப்பாற்பட்டதான கமாண்ட் இல்லை. அப்படிப்பட்டதான கமாண்ட் கொடுக்கும்போது நிச்சயமா கர்த்தருடைய இன்வால்மெண்ட் இல்லாம அது அந்த காரியத்தை நார்மலா செய்கிறது இல்லை. அது மாதிரி இந்த இடத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு காரியத்தை கர்த்தர் ஜனங்களுக்கு, ராஜாக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு உணர்த்துவதற்காக. இது என்னன்னா, தெய்வ பயமற்று என்ன பண்றாங்க, ஆலோசனை கேட்கறதற்கு வேற ஏதோ தெய்வத்திடத்துல இந்த ராஜா கேட்கிறான். அப்ப கர்த்தர் இடைப்பட்டு இந்த காரியத்தை செய்கிறபடினாலே ஸ்டில் கர்த்தர் இதை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. கர்த்தர் கோபமா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிந்தும் கூட பாத்தீங்கன்னா ராஜா என்ன பண்றான், அவனை கூட்டுட்டு வா. அப்படிதானே இந்த இடத்துல அப்படிதான் காணப்படுது. என்ன அப்படின்னா, எலியாவே கூட்டிட்டு வா, நான் விசாரிக்கணும், அவன் எப்படி நடுவில் இப்படி சொன்னான் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ராஜா சொல்லுகிறதற்கு ஒரு 50 பேரை, ஒரு தலைவனை சூஸ் பண்ணி அவனுடைய வீரர்கள்லாம் 50 பேரை கூட்டு போக சொல்றான். அப்ப இது இப்படியா தான் இருந்திருக்கும். லாஸ்ட் நம்ம முடிக்கலாம் அதை. 17, 18 வாசிக்கிறேன். எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். அதாவது அகசியா. அவனுக்கு குமாரன் இல்லாதபடியினால் அவன் ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தினுடைய குமாரனான யோராமின் 2ஆம் வருஷத்தில் யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். கன்ஃபியூஸா இருக்கா? வாசிக்கிறேன் திரும்ப. அவனுக்கு குமாரன் இல்லாதபடியால், அதாவது அகசியாவுக்கு குமாரன் இல்லாதபடியால் அவன் ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துடைய குமாரனாகிய யோராமின் 2ஆம் வருஷத்திலே யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். புரியுதா? ஆமா, என்ன அப்படின்னு சொன்னா, ஆகாபுடைய குமாரன் தான் இந்த அகசியா. அகசியாவுக்கு குமாரன் இல்லாதபடினாலே ஆகாபுடைய இன்னொரு குமாரன் ஆகிய யோராம் அந்த இடத்துல அகசியாவின் இடத்துல ராஜாவாகிறான். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா யூதாவில் யோசபாத்துடைய குமாரன் ஆகிய யோராம் என்கிறதான அதே பேருடைய ஒருத்தன் யூதா தேசத்துல ராஜாவா இருக்கிறான்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே பேருடைய யோராம் வந்து அவனும் ஆகாபுடைய குமாரன், அகசியாவினுடைய சகோதரன். அவனுடைய ஸ்தானத்தில் என்ன பண்றான், அகசியாவுடைய ஸ்தானத்தில் யோராம் என்கிறவன் ராஜாவாகிறான். இதான் விஷயம். அப்புறம் பின்னாடி போகும்போதெல்லாம் நீங்கள் அதை கிளியராக புரிந்து கொள்வீங்க, ஏன் இதை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க, அதில் ரிலேட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஏதாவது கேள்விகள் இருக்கா? என்ன நம்ம இதில் கற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால், கர்த்தர் வந்து அவர்கள் உணர்வடையும்படியாக அநேக காரியங்களை வந்து அவருடைய வாழ்க்கையில் செய்கிறாரு, அனுமதிக்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் போல காணப்படும். ஆனால் கொஞ்சம் திருந்திருக்கலாம்ல. ஏன்னா இப்போ 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு 102 பேர் அழிக்கப்பட்டாங்க. அதற்கு பின்பு 3வது வருகிறவனுக்கு மாத்திரம் எப்படி அறிவு வந்துச்சு? அவனும் இஸ்ரவேலில் காணப்படுறவன் தானே. அதே வந்து அந்த படைக்குள்ளே தான் அவனும் காணப்படுறான். அதில் 50 பேர் கூட்டுக்கிட்டு அவன் வரான், 3வது ஒரு தலைவன். அப்போ அவனுக்கு மாத்திரம் எப்படி இந்த தாழ்மை வந்தது, இந்த பயம் வந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு அடி படும்போது தான் அந்த பயம் வந்து வருது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய லைஃப்பில் அப்படி இருக்கக்கூடாது. அடி வாங்கினாதான் நான் திருந்துவேன் அப்படின்ட்டு நம்ம வளர்ந்தவர்கள் நம்ம காணப்படக்கூடாது. அப்படிதானே? அதுதான் நம்ம அதில் லேர்ன் பண்ணுறதான காரியம். பட் ஆனால் ஹியூமன் நேச்சர் வந்து அப்படிதான். பயமுறுத்தினால், அடி வாங்கினால் ஒரு பயம் வந்து நமக்கு வந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறதும், நம்மளை தாழ்த்துகிறதற்கும் நம்மளை ஒப்பு கொடுக்கும். இது வந்து ஹியூமன் நேச்சர். பட் அதை நம்ம இதில் லேர்ன் பண்ண முடியும்.